ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம முழிச்சிட்டு இருங்க ப்ரோ. முழிச்சிட்டு இருப்போம், ஆனா வீட்ல இல்ல, ரோட்ல சுத்திட்டு என்னென்ன சாப்பாடு கிடைக்குது, எங்க என்னென்ன கிடைக்குது சொல்லிட்டு பாத்துட்டு இருப்போம். வாங்க போலாம். கரெக்டா மணி 10 ஆகுது. இப்ப போலாம், வாங்க போலாம். நாங்களும் ஒரே இடத்துல இருந்தா தூக்கம் வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே ரவுண்டு போயிட்டோம். போயிட்டு இருக்கோம் ரவுண்ட் சட்டிலான்னு சொல்லிட்டு. ஏதோ வெள்ளை லைட் எரியுது. போற வழியிலேயே போன் வந்தது. வண்டி சாவி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்க சகல போன் பண்ணாரு. நாங்களும் ஸ்ட்ரைட்டா அங்க போயிட்டோம். என்னாச்சு? ஓப்பன் ஆச்சா இல்லையா? டிக்கி ஓப்பன் ஆச்சா? வீடியோ எடுக்கலான்னு போனா சாவியை தொலைச்சிட்டு லாக்க திறக்க விட்டுறாங்க. கண்மொழிக்கிறதுக்கு வேலை இருந்தா போதும். இவ்வளோ ட்ரை பண்ணோம், வண்டி ஓப்பனே ஆகல. பக்கத்துல இருக்க மண்டபத்துல வண்டியை உள்ளான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டோம். வேற இல்ல சார், இன்னும் கொஞ்சம் இதுவா பிராடா வரேன். அது ஓகே. இது திறந்துடும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஒரு போலீஸ்காரன் நான் வந்து சாவி தொலைஞ்சிட்டு சொன்னோம். அவர்கிட்ட இருக்க சாவி நேரத்துக்கு கொடுத்தாரு. ட்ரை பண்ணோம், ஆனா சாவி ஓப்பன் ஆகல. அதனால பக்கத்துல மண்டபம் இருக்கு, அந்த வண்டியை விட்டு போவோம். வாங்க. பிக் ஃபேன் தான் நானு. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அந்த வண்டி போதா எங்க போயிட்டு இருக்க? ரூமுக்கு தானே, இங்க தானே இருக்கிறோம். அப்படியா? சரி சரி, பார்த்து போங்க. சரியா? என் போன்ல உங்க ஃபாலோவர்லாம் இருக்கும். சரியா தம்பி. வேலை செஞ்சிருக்கீங்களா? ஏசி மேக்கர். சரியா சரியா, பார்த்து போ. சரியா? பாய். பாத்துண்ணா. பாத்துண்ணா. பாய்ண்ணா. பாய்ண்ணா. பார்த்து போங்க. சரியா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுண்ணா. பார்த்து போங்க. சரியா? பாபு வண்டியை சேஃப்டி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விடிய முடிச்சுட்டு இருக்கணும். சென்னையில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க பாரு. நைட்டு கூட நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம். இப்போ கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டோம். நான் மணி 12 ஆகுது. இது உள்ளே போயிட்டு எதாவது சாப்பிட்டு அப்படியே போவோம். எது இருந்தாலும் அதிக ரேட்ல இது. அந்த டைம்ல சாப்பிட்றாங்களே, ஜீரணமாகும் எல்லாருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? மெனுலாம் இல்லையா? புரியல ப்ரோ. ஆமா ப்ரோ. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கணும். டாஸ்க்கு தான், அதனால வந்துடுவோம். அதே சுற்றிட்டு அப்படியே போயிடுவோம். ஏய், சுகர் அதிகமாக இருக்கா அதில்? இல்லை ப்ரோ, சுகர் சாப்பிடாதுன்னு டாஸ்கில் இருக்கு. ஆனால் ப்ரோ சுகர் இல்லைண்ணா. வருஷம் கொடுத்து சாப்பிட்டு கொடுத்துக்கிறாரு. அண்ணா இப்ப கோராக்கு வந்துக்கிறாரு. கோராக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் அண்ட் சப்போர்ட், சப்ஸ்கிரைப், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். அங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு 150 கொடுத்து லெக் பீஸோட ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கணும். பிரியாணி மணி பார்த்தீங்கன்னா 12:43 ஆயிடுச்சு. பசி ஏற்றிடுச்சு. அதனால எங்கள் கடை இருந்தது, நம்ம பிரியாணி வாங்கிட்டோம். சாப்பிடலாம் நம்ம. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டே டாஸ்க்கை முடிப்போம். டாஸ்க்கு நான் முடிச்சுட்டு இருக்கணும், ஆனால் சாப்பிட விடாதுன்னு சொல்லலை. அதனால நம்ம சாப்பிடுவோம். பிரியாணியும் சுட சுட தான் இருக்கு. 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு பசி ஏற்றுது. 12 மணி ஆனால் எங்களுக்கு நைட் டைம் பீச்சுக்கு போனால் போலீஸ்காரங்க வந்து திட்டுவாங்க. அந்த டைமில் போய் பார்ப்போம். பீச்சு நைட் டைமில் நான் நடக்கும் தெரில. நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பீச்சுக்கு போவோம். அங்கே நான் தான் சாப்பிடுவோம். அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு இருப்போம். அங்கே போகலாம். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கோசம் ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு போவோம். வாங்க. பில்லு வாங்கிட்டோம். பையா, பிளாக் டீயில் சுகர் நெய். சுகர் இல்லாமல் குடிச்சு பழக்கமாயிடுச்சு. அதனால எங்கே போனாலும் சுகர் இல்லை, ஏன்னா டாஸ்கில் இருக்கனால. பிளாக் டீ
1:30 மணி ஆகுது. பிளாக் டீ குடிக்கிறோம். இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். கரெக்டா 12 மணிக்கு. 1:30 மணிக்கு பிளாக் டீ. ஆனா இவ்வளவு பேர் இருக்காங்க தூங்காம. இப்பதாங்க பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பேர் தூங்காம டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டோட பரவாயில்ல, டீ குடிக்கிறதுக்கோசம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எவ்வளவு கிரௌட் இருக்கு பாத்தீங்களா? இவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்க. நம்மள டீ குடிப்போம். இல்ல பட்டை லவங்கெல்லாம் போட்டு இருக்காங்க. பட்டை லவங்க வாசனை வருது. நம்ம சேப்பாக்கம் வந்துட்டோம். இப்போ நம்ம பீச்சுக்கு போக போறோம். பீச் உள்ள போகலான்னு பார்த்தா போலீஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. உள்ளே போக முடியாது போல. உள்ளே யாருமே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்லீப்பிங் மூடில் இருக்காங்க எல்லாம். பீச் ரோட்டில் இருக்கும். ஆனால் பீச் உள்ள அலோடு இல்லை. சும்மா இங்கே மட்டும் நின்று பார்த்துட்டு வருவோம். ஏன்னா உள்ளெல்லாம் போனால் போலீஸ்காரங்க நம்மளை பிடிச்சிடுவாங்க. போகலாம் வாங்க. பீச் ரோடு. பீச் ரோட்டில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். மணி 2 சவுண்டு பார்த்தியா? அங்கே அடிக்கிற அலை இப்போ இங்கே கேட்குது. ஏன்னா அமைதியாக இருந்தனால யாருமே இல்லை. குளிருது, பயங்கரமாக குளிருது. சில்லுன்னு காற்று. பீச்சு வந்துட்டு பீச்சில் வந்து தூங்கும் போது எவ்வளோ பார்த்துருந்தாங்க, அதே மாதிரி தான் பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது. அவ்வளோ தூரம்லாம் போனால் போலீஸ் வந்துடும் நம்மக்கிட்ட. நம்ம ஒரு நாள் எங்கேயும் சுற்றிட்டு போயிடுவோம். பீச்சுக்கு வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 2 இது அப்புறம் ஆயிடும். எங்கே வரும்? தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. தூங்கலையா நீங்கள் ஒன்றும் யாரும்? அப்படியா? சரி பார்த்து தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. சரி பார்த்து போங்க. சரிங்களா? பாய். நம்ம எங்கே போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆமாம், நான் தான். அது சுடுகாட்டெல்லாம் போய் பண்ணது நான் தான். சரி, இப்போ வந்து நம்ம எங்கே போவோம்? ஏன்னா போலீஸ் வந்துடுவாங்க இங்கே. பாய். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம மேலே அவ்வளோ லவ், அவ்வளோ அது இதுவாக இருக்காங்க. ஆனால் இந்த கிளைமேட்டிங் இருக்கிறது பீச்சில் செம்ம ஃபீலாக இருக்குது. சில்லுன்னு காற்று ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. இப்போ சாங் போடுவாங்களே, வாடா என் வாழ்வை வாழவே, அந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்கோம் நைட்டு. நம்ம போவோம் வாங்க, வரத்துக்கே போவோம். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது. என்ன நம்மளுக்கும் ஆபத்து, இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. போகலாம். பெட்ரோல் காலி. நம்ம பெட்ரோல் போட்டுப்போம். ஏன்னா நம்ம விடிய சுற்றினால அதனால் பெட்ரோலை போட்டுட்டு சுற்றுவோம். பெட்ரோல் போட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். ரம்போ பாய். ராம்போ மாடிகேட் முனீஸ்வரன். நம்ம நைட்லாம் சுற்றுறோம்ல, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் பாடிகேட் முனீஸ்வரன் தான் கூடுவாங்க. குலசாமியும் அப்படி தான், குலசாமியும் முனீஸ்வரன் தான். ஆனால் மணி 2 மணி, அவரே தூங்கிட்டு இருப்பார் போல். போகலாம். சென்ட்ரல் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். சென்ட்ரல் சைடு பாடி சோனா ஸ்டோர் தாண்டி போயிட்டுருக்கோம். தூக்கம் வருது, அதனால் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ளே வந்துட்டு மூஞ்சி விழா சொல்லிட்டு வந்துட்டோம். பயங்கரமாக தூக்கம் வருது. தண்ணியும் காலி. பயங்கரமாக குளிருது, செம்மையாக குளிருது. மணி 3 இருந்தாலும் ரூம் போகலான்னு சொல்லிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். ஆனால் வாசனை எப்படி இருக்குன்னு எங்கள் கேமரா மாஸ்டர் எப்படா அது வாசனை ரெடி வரல. அது ஏன் கேட்குறது? உள்ளே வந்து போக முடியல, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. எங்களுக்கு செம்ம அர்ஜென்ட்டாக தான் வந்துன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் போக முடியல. உள்ள ஸ்மெல் எங்கேயும் நிற்க முடியல. செம்ம வாசனை இப்படி தூக்குது, கொமட்டுது, வாந்தி வந்துடும் போல். அதுக்கோசம் தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம். மணி 3:14 கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். நைட் ரவுண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. சுற்றிட்டுருக்கோம். நான் காரில் தான் நின்றுட்டு போல, நான் பைக்கில் தான் நின்றுட்டு போயின்னு எல்லாம் யாரும் பண்ணாதீங்க. ரோடு காலியாக இருக்கிறதுனால பண்ணுறேன். வெடிகாயில் 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம போகலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:20 ஆகுது. எங்கே இருக்கோன்னா 4 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கோசம் வந்தோம். பஸ் இருக்குது. நைட்லாம் தூங்காமல் சுற்றிட்டே இருந்தோமா, எல்லாம் ரவுண்ட்லேயே தான் இருந்தோம் தூங்காமல். இப்போ நம்ம போயிட்டு சுட பிரியாணி சாப்பிட்லாம்.
சுட சுட பிரியாணி 4:30 மணிக்கு சாப்பிட்றோம். பிரியாணி சாப்பிட்டாச்சு. நம்ம போயிட்டு இன்னும் 1.5 hour இருக்குது, சுற்றுவோம். வெட்டிக்காயில் பட்டாள மார்க்கெட்டே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. நார்மலான டைமில் இந்த மார்க்கெட் சந்தையில் உப்பு வந்து வரவே முடியாது. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. நார்மலாக செம்ம க்ரௌடு இருக்கும் இந்த இடத்துல, ஃபுல்லாக கடைங்களாக இருக்கும் லெஃப்ட்டு ரைட்லாம். ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு யாருமே இல்லை, டாகுங்க தான் இருக்குது அதிகமாக. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 5 ஆகுது. ஒரு பிரிட்ஜு மேலே நின்றுட்டுருக்கோம். 1 hour இருக்குது. 6 ஆயிடுச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கு முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்கோம். 1 hour இருக்குது. அது வரைக்கும் எங்கன்னா போயிட்டு ஒரு எதனா சுற்றிட்டு ஒரு டீ காஃபி எதனா சாப்பிட்டு நம்ம டாஸ்க்கை முடிப்போம். எல்லாம் காலையில் பேப்பர் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பர்லாம் வந்துச்சு காலையில் 5 மணினால. மணி பார்த்தீங்கன்னா 5:06 ஆயிடுச்சு. செம்மையாக தூக்கம் வருது, கண்ணெல்லாம் பயமாக எரியுது. 1 hour தான் இருக்குது. ரோட்லேயே உக்காந்துட்டோம். சுற்றி செம்ம கால் வலியுது. வண்டியிலே உட்காந்துட்டே வர முடியல, பயங்கரமாக கால் வலியுது. உட்காந்து இடுப்புலாம் வலியுது. காஃபி டீ எதனா சாப்பிட்டு இல்லைனா ஜூஸ் எதனா குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஜூஸ் கடை தான் தேடிட்டு இருந்தோம். எதுவுமே கடையில். ஏன்னா சாப்பிட்டா தான் கொஞ்சம் அளவு தூக்கம் வர மாட்டேங்குது. இல்லைனா தூக்கம் செம்ம தூக்கம். வண்டிக்கு அதுக்கும் சுற்றுறதுனால தூக்கம் பயமாக இருக்குது. ஒரே இடத்துலையும் இருக்க முடியல. ஒரே இடத்துல நின்றுட்டே இருந்தால் போலீஸ்லாம் வந்துட்டே இருக்காங்க, வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அன்டைம்லாம் சுற்றுறோம்ல, அதனால் கொஞ்சம் போலீஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, எங்கே போகிறீங்க, எங்கே சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அதனால் நாங்கள் வண்டியில் சுற்றிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல நிற்கல. அப்புறம் கடைசியா ஒரு டீ கடை வாசல்ல போய் உட்காந்துட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி குடிச்சோம். அப்படியே அங்கேயே விடிஞ்சிடுச்சு. ஒரு வழியா விடிஞ்சிடுச்சு. ஜெயிச்சிட்டோம் டாஸ்க்ல. ஒரு வழியா விடிஞ்சிடுச்சு. டாஸ்கில் ஜெயிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் சுற்றிட்டே இருந்தோம். கண்ணெல்லாம் எரியுது பயங்கரமாக. இதோட டாஸ்க்கு முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.